அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 250வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருவிற்கோலம் அல்லது கூவம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இங்கிருக்கும் இறைவனின் பெயர் திரிபுராந்தக சுவாமி, தீண்டா திருமேனிநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இறைவியின் பெயர் திரிபுராந்தகி, திரிபுர சுந்தரி என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் உள்ள கடம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் இருக்கின்றது. அருகில் உள்ள ஊர் திருவள்ளூர். திருவள்ளூரிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் பேருந்து கடம்பத்தூர் பேரம்பாக்கம் வழியாக கூவம் செல்கின்றது. கூவம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி சுமார் 1 கிலோமீட்டர் சென்றால் இந்த சிவஸ்தலத்தை நாம் அடையலாம். இந்த ஆலயத்தின் தலவரலாற்றை பார்ப்போமா? இறைவன் மேருமலையை வில்லாக கையில் பிடித்த கோலம் இது. அதாவது திரு பிளஸ் வில் பிளஸ் கோலம். இதுவே தலத்தின் பெயராயிற்று. மூலவர் திரிபுரம் விரித்த மூர்த்தி. அதிக மழை வெள்ளம் வரும் அறிகுறி இருந்தால் சுவாமி மீது வெண்மை படரும், போர் நிகழ்ந்தாயின் செம்மை படரும் என்றும் சொல்லப்படுகின்றது. இது பற்றியே ஞான சம்பந்தர் தம் பாடலில் ஐயன் நல் அதிசயன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வண்ண மாற்றம் தற்போது நடைபெறுவதில்லை என்று கோவிலில் இருப்பவர்கள் கூறுகின்றார்கள். வாயிலில் 2 துவாரபாலகர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் திரிபுராரிகள் மூவருள் 2 ஆவார்கள். கோவிலுக்கு வெளியே திரிபுர சம்ஹார காலத்தில் தேரச்சு முறிந்திட உடனே பெருமானை விடையாக இருந்து தாங்கியதாக சொல்லப்படும் கரியமாணிக்க பெருமாள் கோயில் இருக்கின்றது. கூவம் என்ற பெயரில் தற்போது அறியப்படும் இந்த ஸ்தலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இந்த ஸ்தலத்தின் அருகேதான் கூவம் ஆறு உற்பத்தியாகிறது. சுத்தமான நீரோட்டம் உள்ள இந்த ஆறு சென்னையை நெருங்கும் போது மிகவும் அசுத்தம் அடைந்து விடுகின்றது. இந்த ஸ்தலத்து இறைவன் ஒரு சுயம்பு லிங்கம். இங்குள்ள இறைவனை லிங்க திருமேனியை ஆலய அர்ச்சகர்கள் கூட தொடுவதில்லை. அதனால் இறைவன் தீண்டா திருமேனிநாதர் என்று பெயர் கொண்டிருக்கின்றார். இங்குள்ள லிங்கம் காலத்துக்கேற்ப நிறம் மாறுவதாக கூறப்படுகின்றது. அதை அதிக மழை பெய்வதாக இருந்தால் இறைவரின் திருமேனியில் வெண்மை நிறம் தோன்றும். யுத்தம் ஏற்படுவதாக இருந்தால் சிவப்பு நிறம் படர்வதும் ஆகிய அற்புதங்கள் பொருந்திய ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்துக்கு வரும் பக்தர்கள் முதலில் இறைவி திரிபுர சுந்தரியை வணங்கிவிட்டுத்தான் பிறகு மூலவர் திரிபுராந்தகரை வழிபட வேண்டும் என்ற நியதி வழக்கத்தில் இருக்கின்றது. திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஏற்படும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த ஸ்தலத்து இறைவனை வழிபடுவதன் மூலம் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. தெற்கு திசையில் உள்ள 5 நிலை ராஜகோபுரம் தான் இவ்வாலயத்தின் பிரதான வாயிலாகும். கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்து தெற்கு வெளிப்பிரகாரத்தில் உள்ள வாயில் வழியாக அம்பாள் மற்றும் சுவாமி சன்னதியில் உள்ள பகுதிக்குள் செல்லலாம். முதலில் அம்பாள் திரிபுர சுந்தரி சன்னதியும் அதை அடுத்து திரிபுராந்தக சுவாமி சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன. சுவாமி சன்னதி விமானம் கஜப்பிரஷ்ட அமைப்பை கொண்டிருக்கின்றது. 2 சன்னதிகளையும் சேர்த்து வலம் வர பிரகாரம் இருக்கின்றது. உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் அச்சிறுத்த விநாயகர் சன்னதி அமைந்திருக்கின்றது. அம்பாள் மற்றும் சுவாமி சன்னதிகளுக்கு தனித்தனியே கொடிமரம் பலிபீடம் இருக்கின்றன. சுவாமி சன்னதி நுழைவாயிலுக்கு முன் இருபுறமும் உள்ள துவாரபாலகர்கள் திரிபுராதிகள் மூவருள் 2 ஆவார்கள். சுவாமி சன்னதி நுழைவாயிலுக்கு முன் வலதுபுறம் தெற்கு நோக்கிய நடராஜ சன்னதி இருக்கின்றது. வள்ளி தேவியானில் உள்ள முருகர், தட்சிணாமூர்த்தி ஆகிய மூர்த்தங்களும் பார்க்க வேண்டியவை. சுவாமி கருவறை கோஷ்டத்தில் உள்ள லிங்கோத்பவர் சிற்பமும் கலையழகுடன் இருக்கின்றது. மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குறைவதும் பிரம்மா அன்னப்பறவை உருவில் ஜோதி உருவான சிவபெருமானின் முடியை காண முயற்சிப்பதும் லிங்கோத்பவர் சிற்பத்தில் காணலாம். பக்கத்தில் பாலமுருகன் சன்னதியும் அடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதியும் இருக்கின்றன. துர்க்கை சன்னதிக்கு எதிரில் சந்தன மேடை இருக்கின்றது. இதில் அரைத்த சந்தனம் சுவாமிக்கு சாத்தப்படுகின்றது. நவக்கிரக சன்னதி வடக்கு வெளிப்பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் தலவரலாற்றை பார்ப்போமா? இந்த ஸ்தலம் சிவபெருமான் நிகழ்த்திய திரிபுர சம்ஹாரத்தின் சம்பந்தம் கொண்டதாகும். சிவபெருமான் திரிபுர சம்ஹாரம் செய்ய புறப்பட்ட போது முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு
கிளம்பாததால் சிவன் ஏறிய தேரின் அச்சு முடிந்து விட்டது. பிறகு விநாயகர் வழிபாடு செய்து புறப்பட்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமான் வில் கையிலேந்தி காட்சி கொடுப்பதால் இந்த ஸ்தலம் திருவிற்கோலம் என்ற பெயரில் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகின்றது. இந்த ஸ்தலத்தில் உள்ள விநாயகருக்கு அச்சிறுத்த விநாயகர் என்று பெயர். இந்த கோவிலில் உள்ள தீர்த்தம் அக்னி தீர்த்தம் எனப்படும். ஆலய அர்ச்சகர்கள் இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பிறகு தினசரி பூஜைகள் செய்வார்கள். கடுமையான வறட்சி காலத்திலும் இந்த அக்னி தீர்த்தம் வற்றுவதே இல்லை என்று கூறப்படுகின்றது. மேலும் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூவமாற்றிலிருந்து கொண்டு வரும் நீரால் மட்டுமே இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் வழக்கத்தை அர்ச்சகர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக என்றேனும் இவ்வாறு கூவமாற்று நீர் அபிஷேகத்துக்கு இல்லையெனில் இளநீர் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது. பகல் நேர அபிஷேகம் செய்ய அருகிலுள்ள பிஞ்சமாக்கம் என்ற கிராமத்திலிருந்து கொண்டு வரப்படும் பால் பயன்படுத்தப்படுகின்றது. பிஞ்சமாக்கும் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் இவ்வாலய இறைவன் அபிஷேகத்திற்கு பால் கொடுப்பதை தங்கள் கடமையாக நினைத்து செயல்படுகின்றார்கள். ஆகையால் நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஸ்